மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்மளோட 4X ரோட் மேப் சீரிஸில் எபிசோட் 7 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலிங்கர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகும், கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை லைவ் சார்ட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு டயக்ராமில் வந்து இப்போ வந்து இந்த பிளாக் கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து போலிங்கர் பேண்ட் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே இருக்க போலிங்கர் பேண்ட் கோடு. இதே மாதிரி வந்து உங்களுக்கு கீழேயும் வந்து ஒரு கோடு வரும். ஃபர்ஸ்ட் ஹையை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து லோக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த போலிங்கர் பேண்ட் ஹை இருக்குல்ல, ஸோ இந்த பேண்டுக்கு மேல எப்ப வந்து நம்மளோட கேண்டில் வந்து போதோ, அப்ப வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு அப்படின்றது கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இந்த பேண்டுக்கு மேல நம்மளோட கேண்டில் வந்து போது அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. ஸோ இப்ப இந்த என்ட்ரிய வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்மளால என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் கேண்டில் தான் வந்து அதோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து இருந்துச்சு. கரெக்ட்டா? ஸோ இத விட இது ஹை, இத விட இது ஹை. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டா ஆகணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு கிரியேட் ஆகுற கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டிலா இருக்கணும். அதாவது செல் கேண்டிலா இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு செல் கேண்டில் வந்திருக்கு. அண்ட் இந்த செல் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது பார்த்தீங்களா? இந்த க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸுக்கு கீழ இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட லைவ் சார்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து என்ட்ரி போலாம். ஸோ நான் இன்னொரு தடவ எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு போலிங்கர் பேண்ட் வந்து இங்க இருக்க போது. இந்த போலிங்கர் பேண்டுக்கு மேல, இந்த கோட்டுக்கு மேல எப்ப வந்து நம்ம கேண்டில் போதோ, அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து அப் ட்ரெண்ட். ஸோ வந்து இது வந்து அப் ட்ரெண்டா இருக்கனால, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இது கிரீன் கேண்டில். இப்ப இது நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி வந்து ஒண்ணு மேல போலாம், இல்லன்னா கீழ போலாம். கரெக்ட்டா? அப்ப நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் நம்மளோட கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டில் தான். இப்ப வந்து உங்களுக்கு கீழ தான் போணும் அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும்? ரெட் கலர் கேண்டில் தான் இருக்கணும். ஸோ இப்ப இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸ் வந்து எங்க இருக்கணும் அப்டின்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸ விட கீழ இருந்துச்சு அப்டின்னா, இது வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து போலிங்கர் பேண்ட் ஹைக்கான எக்ஸாம்பிள். இதே மாதிரி நம்ம போலிங்கர் பேண்ட் லோக்கான எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, போலிங்கர் பேண்ட் லோ வந்து இந்த கோடு தான். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, பிவி லோ அப்டின்னு போட்டிருக்கோமா? இப்போ இவ்ளோ நேரம் மார்க்கெட் வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கரெக்ட்டா? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெட் கேண்டில் நம்மளோட போலிங்கர் பேண்ட் லோவ கிராஸ் பண்ணிடுச்சு. கரெக்ட்டா? இது வந்து வெளிய வந்துடுச்சு. ஸோ அப்ப நமக்கு வந்து என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு ஒரு என்ட்ரி இருக்கு அப்டின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த என்ட்ரி வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ வந்து இனிமேட் அப் ட்ரெண்ட்னா நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கலர் கேண்டிலா இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது வந்து எங்க இருக்கணும் அப்டின்னா, நமக்கு வந்து இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு மேல இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து நீங்க வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்டின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து தாராளமா வந்து எடுக்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ போலிங்கர் பேண்ட் லோ அண்ட் நம்மளோட கேண்டில் வந்து இந்த இந்த லோவான கோடுக்கு கீழ வந்திருக்கணும். நெக்ஸ்ட் கேண்டிலோட க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேல இருக்கணும். இதான் வந்து லோக்கான கண்டிஷன். அட் த சேம் டைம் ஹைக்கான கண்டிஷன் வந்து இதுதான். ஸோ இப்ப வந்து இது எப்படி வந்து நம்ம லைவ் சார்ட்ல வொர்க் ஆகுது அப்படின்றத பாத்தரலாம். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எடுத்திருக்கிறது வந்து ஈரோ யுஎஸ்டி அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து தேவை. ஒண்ணு வந்து ஹையர் ஹை, லோவர் லோ. இது வந்து நம்ம யூசுவலாவே இந்த இண்டிகேட்டர் ஒண்ணு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, போலிங்கர் பேண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா? ஸோ வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணியாச்சா? ரைட். இப்ப இந்த இண்டிகேட்டர வந்து நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சூப்பர். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து பேசிக்ஸ் வந்து தேவை கிடையாது. ஏன்னா ஹை, லோ இது மட்டும் தான் நமக்கு வந்து தேவை. ஸோ நம்ம பேசிக்ஸ வந்து அன்டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பர், லோவர் கரெக்ட்டா? ஸோ அப்பர்க்கானது ரெட் கலர்ல இருக்கட்டும். திக்னஸ் வந்து செகண்ட் வந்து திக்னஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதே மாரி லோவர் வந்து கிரீன். இந்த கிரீன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாரி திக்னஸும் வந்து செகண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேக்கிரவுண்ட் தேவை கிடையாது. பேக்கிரவுண்ட் இல்லன்னா உங்களுக்கு தெளிவா வந்து சார்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸ் மட்டுமே போதும் மக்களே. நீங்க வந்து இந்த இந்த செட்டிங்ஸ வந்து குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. சூப்பர். இப்ப வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்மகிட்ட வந்து 2 இண்டிகேட்டர் வந்து இருக்கு. கரெக்ட்டா? ஸோ நம்மகிட்ட வந்து எத்தன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அப்டின்னா, 2 இண்டிகேட்டர் இருக்கு. இப்ப வந்து நான் இந்த கோட வந்து டெலீட் பண்ணிர்றேன்.
ஆல்ரைட். ஸோ இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இவ்வளோ நேரம் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்டின்னா, அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்திருக்கு. கரெக்ட்டா? மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் கீழ இருந்து உங்களுக்கு மேல போயிருக்கு. சூப்பர். இப்போ இந்த கண்டிஷன் இந்த 3 கேண்டில்ல நம்பளோட அப்பர் போலிங்கர் பேண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஹையர் மேல இருக்க போலிங்கர் பேண்ட வந்து 3மே வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரைட்டா? இப்ப 3மே கிராஸ் பண்ணிட்டு, இப்ப நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் கீழ போகணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கேண்டில் அதாவது செல் கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். அப்போ இதுக்கப்புறம் செல் கேண்டில் இருக்கா? இல்ல. அப்ப இத நீங்க வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் செல் கேண்டில் இருக்கா? இல்ல. அப்ப இதையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு நம்மளோட போலிங்கர் பேண்டையும் கிராஸ் பண்ணிடுச்சு. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் கேண்டிலும் நமக்கு வந்து ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த குளோஸ் வச்சிருக்கிறதுக்கு கீழ வந்து குளோஸ் வச்சிருக்கு. ரைட்டா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? என்ட்ரி வந்து தாராளமா எடுக்கலாம். ஸோ நம்ம இங்க வந்து செல் என்ட்ரி வந்து போட்டோம் அப்டின்னா, தாராளமா நமக்கு இங்க வரையும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து எங்க வரையும் வைக்கலாம் அப்டின்னா, இந்த இடத்துல வரையும் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். ரைட்டா? ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து 1:3ல வந்து ரிவார்ட் ரேஷியோ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தாராளமா இந்த மாரியான என்ட்ரீஸ் வந்து நீங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரைட். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்க என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இவ்ளோ நேரம் மார்க்கெட் என்னாச்சு? கீழ வந்துட்டு இருந்தது. ரைட்டா? இப்போ போலிங்கர் பேண்ட், லோ போலிங்கர் பேண்ட வந்து இந்த கேண்டில் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. ரைட்டா? ஆனா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து லோ கேண்டில் அப்டின்றது செல் கேண்டில்ன்றதுனால, நீங்க வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் இது கன்ஃபர்மேஷனே கிடையாது. என்ட்ரி கன்ஃபர்மேஷனே கிடையாது. நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா லோ. இதுக்கப்புறம் வர கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு பை கேண்டிலா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இத வந்து நீங்க வந்து ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். இப்ப நம்மளோட போலிங்கர் பேண்ட இந்த கேண்டில் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டிலுமே வந்து நமக்கு பை கேண்டில் இருக்கு. அத விட முக்கியமான கன்ஃபர்மேஷன் இந்த குளோஸ் வச்சிருக்கு பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் கேண்டில் குளோஸ்க்கு மேல வந்து நமக்கு குளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பா இந்த இடத்துல வந்து நீங்க பை என்ட்ரி வந்து போலாம். ஸோ இப்படிதான் மக்களே நீங்க வந்து போலிங்கன் பேண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிளுமே பார்த்தரலாம். நான் இப்ப எடுத்திருக்க சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏயுடி யுஎஸ்டி தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட போலிங்கர் பேண்ட் அண்ட் ஹை, லோவர், லோ இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ நான் அத வந்து இங்க வச்சர்றேன். சூப்பர். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னா, இவ்ளோ நேரம் மார்க்கெட் வந்து லோ ட்ரெண்ட் அதாவது கீழ செல் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. கீழ வந்துட்டு இருந்திருக்கு. நமக்கு வந்து போலிங்கர் பேண்ட் லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த போலிங்கர் பேண்ட் லோவ இந்த கேண்டில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஆனா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு பை கேண்டில் இல்ல. ஸோ நீங்க இத கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்ப இங்கேயும் கிராஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு பை கேண்டில் கிடையாது. ஸோ இதையும் நீங்க விட்டுடணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பை கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சூப்பர். அப்ப என்ன ஆயிருக்கு? நம்மளோட போலிங்கர் பேண்ட் லோவ இந்த கேண்டில் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? பை கேண்டில் வந்திருக்கு. அண்ட் இந்த பை கேண்டில் வந்து எங்க க்ளோஸ் வச்சிருக்குன்னா, நம்பளோட ப்ரீவியஸ் கேண்டில்க்கு க்ளோஸ் வச்சிருக்குல்ல, அதுக்கு மேல வந்து இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? தாராளமா இந்த கேண்டில்க்கு அப்புறம் ஒரு என்ட்ரி வைக்கலாம். ஸோ இங்க வந்து நீங்க வந்து என்ன போவீங்க? லாங் வந்து நீங்க இங்க போவீங்க. ஸோ இங்க வந்து லாங் போம்போது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எடுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவ்ளோ தூரம் வரையும் உங்களால வந்து லாங் வந்து எடுக்க முடியும். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா 1:2 ரேஷியோல தாராளமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து வொர்க் ஆகும். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க இங்க வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இப்படிதான் மக்களே ஆக்சுவலா நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு இந்த பவுலிங்கர் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ வந்து நம்மளோட செக்ஷன்ல குடுங்க. அண்ட் தேங்க் யூ மக்களே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.